ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் தான் டெட் நோட்டிஃபிகேஷன். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 13/2/2026 வந்துருச்சு. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெட்லேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன். இதில் ஒரு முக்கியமான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் டீச்சர்ஸ் வந்து ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த எக்ஸாமு. அதுவும் பார்த்தீங்கன்னா 1/9/2025க்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டில் இருந்திருக்கணும், ஒர்க்கிங்கில் இருந்திருக்கணும், கரண்ட்லி ஒர்க்கிங் டீச்சராக இருக்கணும் நீங்கள். வாங்க இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். டிஎன் டெட் எக்ஸாமுடைய ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 13/2/2026 உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18/2/2026 இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 10/4/2026, அதாவது ஃபெப்ரவரியில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது அப்ளிகேஷன்ஸ்க்கு. அப்ளை பண்ணாதவங்களாம் இந்த டேட்டுக்குள்ளே முடிஞ்ச வரையும் அப்ளை பண்ணிடுங்க. எடிட் ஆப்ஷன் இருக்குது. எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் சப்மிஷன், லாஸ்ட் டேட் சப்மிஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு 3 நாள் கொடுத்துருக்குறாங்க. 11/4/2026 பார்த்தீங்கன்னா 13/4/2026 மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வந்து எடிட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 எக்ஸாம்ஸ் வரும். இதில் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லி ஒரு 2 எக்ஸாம்ஸ் வரும். எக்ஸாமினேஷன் டேட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் டேட்டு தான். 4 ஜூலை 2026 பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 வந்து 4 பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனோட டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்றதை இப்போ பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. 1 9/2025, அதாவது செப்டம்பர் 1க்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து டீச்சராக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஒர்க்கிங்கில் இருக்கணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்கணும். யாரெல்லாம் இருக்கலாம் இதில் வந்து எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸு, ரெகக்னைஸ்டு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இன் தமிழ்நாடு, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸு, பிடி அசிஸ்டன்ட்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எலிஜிபிள் தான். இப்போ எக்ஸாமினேஷனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டெட் எக்ஸாமுடைய ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தமாக வந்து ஒரு 150 மார்க்கு வந்து எக்ஸாம் நடக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்சிக்யூ டைப்பில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே 30 மார்க் உள்ள கொஸ்டின் தான். இதுதான் உங்களுடைய சிலபஸ் டைப் வந்து பார்த்துக்கோங்க. மேக்ஸில் ஒரு 30 மார்க், என்வைரன்மெண்டல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு, மொத்தமாக வந்து ஒரு 150 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். மொத்தமாக 3 ஹவர்ஸ் இது நடக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னாலும் சேம் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு சிலபஸில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் இருக்கும். சேம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து 150 மார்க்ஸ் தான். 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன் தான். லாங்குவேஜ் பேப்பர், மேக்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா இதுலேயும் வந்து வரும். உங்களுக்கு 150 மார்க்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் இது. எக்ஸாமினேஷனோட ஃபீஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 ரூபா ஃபீஸு. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 ரூபா ஃபீஸ் வரும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 300 தான் உங்களுக்கு வரும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூ தான். ஓஎம்ஆர் பேஸில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸே நடக்க போகுது. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான். அதில் ஓஎம்ஆர் பேஸில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும். இதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் மார்க்ஸ் வந்து இதில் இருக்குது. அதையும் என்னன்றதை பார்த்துடலாம். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் தான் ரெண்டுமே. டியூரேஷன் ஆஃப் டைமும் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு எக்ஸாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் டியூரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். இதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 60% மார்க்ஸ் எடுக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் ஆர் 90 மார்க்ஸ். பேப்பர் 1லையும் அதே தான். பேப்பர் 2லையும் பார்த்தீங்கன்னா 60% ஆர் 90 மார்க்ஸ். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி அண்ட் பிடபிள்யூடிக்கு பார்த்தீங்கன்னா 50% எடுக்கணும், அல்லது 75% மார்க் 75 மார்க்ஸ் வாங்கணும். எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 40% மார்க்ஸ் ஆர் 60 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாமில். இது வந்து உங்களுக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமினேஷன் பிஃபோர் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் விடுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு டேட்டு, டைமு, எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கு, நோட் பண்ணிக்கோங்க.
டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டை எப்பயுமே செக் பண்ணிகிட்டே இருங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் ரிலேட்டடான எந்த தகவலாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்க நேம் டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சைன் வாங்கி இது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது எல்லாமே பிஃபோராக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிஃபோராகவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் டிலே பண்ண வேண்டாம். டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, 10th இதில் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th 12th சர்டிஃபிகேட்ஸு, டிப்ளமோ டீச்சர்ஸாக இருந்தால் டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸு, பிஎட்டு 4 years படிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸு, யூஜி டிகிரி இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இப்போது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு, சர்வீஸ் சர்டிஃபிகேட்ஸ்னால் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, லாஸ்ட்டில் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ காமிச்சது அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முன்னாடி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எர்லியாக அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான சர்வர் இஷ்யூ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.